நுனிப்புல் மேய்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பசிக்காத கடவுளுக்கு 1000 ரூபாய் உண்டியலிலும் பசிக்கும் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபாய் மடியிலும் போடும் படித்து முட்டாள் மனிதர்கள் நிறைய பேர் உள்ளனர். நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சமு இறைவா, உன் சித்தப்படி வாழ்க்கையை நடத்துவாயாக. நாம் வாழும் சூழ்நிலையிலும் சரி பழகும் மக்களிடமும் சரி நேர்மறை எதிர்மறை என்ற 2 அனுபவமும் ஏற்படும். நாம் அதில் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில்தான் நம் முன்னேற்றம் இருக்கிறது. நமக்கு ஏதாவது எதிர்மறையாக பேசினாலோ செய்தாலோ அதில் எதை எடுத்துக் கொள்ள வேண்டும், எதை எடுத்துக் கொள்ளக்கூடாது என கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அதிலிருந்து நேர்மறையாக நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடம்பு எவ்வளவு நாள் பலமாக இருந்தாலும் சில நேரம் அடுத்தவர்களின் வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து பலவீனம் ஆகிறோம். விதியை விட வலிமையானது நம் எண்ணங்கள், நம்பிக்கைதான். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் உதறிவிட்டு நுனிப்புல் மேய்வது போல் எதையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் கண்டபடி பேசுபவர்களின் சரிக்கையாக பழகி சர்வ நிச்சயம் வெற்றி நமக்கே என புரிந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.